சென்னை கோடம்பாக்கத்தில் அரசு பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் தங்களது மகனின் கழுத்தை அறுத்த சக மாணவர்களை கைது செய்யக்கோரி பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தனர். இருந்தாலும் தேர்வுக்காக நேற்று பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மீண்டும் இருதரப்பாக பிரிந்து மோதிக்கொண்டதில் மாணவர் ஒருவரை சுற்றி வளைத்த 6 பேர் கொண்ட மாணவர் குழு சிறிய கத்தியால் அவரது கழுத்தை அறுத்துள்ளனர். மாணவர்கள் பள்ளியிலேயே போதை மருந்து பயன்படுத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர் கூறியுள்ளார். ஒரு 4-5 பேர் என்னை லாக் பண்ணிட்டானுங்க. லாக் பண்ணி அம்பேத்கர்னு ஒரு பையன் வந்து கட்டரை வச்சு இங்கே காதாண்ட ஒரு கோடு, அப்புறம் வந்து தவடை இதாண்ட ஒரு கோடு, அப்புறம் இங்கே கழுத்து 4-5 கோடு கிட்ட போட்டாங்க. என்ன போட்டோன்னே காதில் இருந்தெல்லாம் ரத்தம் ஊற்றுது. இந்த மெயின் காரணமே இந்த ஸ்கூல் தான். ஸ்கூல் ஒழுங்காக நடத்த மாட்டுறாங்க. ஸ்கூலுக்குள்ளேயே போய் கூலிப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறானுங்க. சாரும் எதுவுமே கண்டுக்க மாட்டுறானுங்க. ஆனால் சார் என்னன்னா என் மேலே தப்பு சொல்கிறாங்க. இப்போ இவன் தான் எல்லாம் தப்பு பண்ணான். இப்போ அது ஸ்கூலுக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணுறாங்க. இப்போ